இவனுக்கு மார்க் போடுறதா போடாமல் இருக்கிறதா ஒன்றும் பண்ண முடியாது. இதில் சில பேர் என்ன பண்ணுவான், ஒரே கேள்விக்கு 2 பதில் எழுதிட்டு கீழே வாத்தியாருக்கு எது சரியோ எடுத்துக்கொள்ளுங்க. என்னடா இப்படி பண்ணுறேன்னா, நீங்கள் மட்டும் கொஸ்டினில் 6 கொடுத்து 3 எழுதுன்னு சாய்ஸ் கொடுக்குறீங்களா சார், நான் பதிலில் சாய்ஸ் கொடுத்தேன் சார், உங்களுக்கு எது சௌரியமோ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு. இந்த பேப்பர் திருத்துற போது வாத்தியாருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பாருங்கள், திருப்பி 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 அந்த பையன் பேப்பர் திருத்தினா, இங்கே பள்ளிக்கூடத்து ஆசிரியர் கண்டிப்பாக வந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஃபெயில் ஆகிட்டு திரும்ப நம்ம கிளாஸில் படிக்க வர பையன்கிட்ட வாத்தியாருக்கு ஒரு கஷ்டம் ஒன்று உண்டு. கஷ்டம் என்ன தெரியுங்களா, அடித்த ஜோக்கு அடிக்க முடியாது. பாவம் பள்ளிக்கூடத்து வாத்தியார் 10 ஜோக்கு வச்சுருப்பார், அவர் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கம்பராமாயணம்னு ஆரம்பித்தா 2 ஜோக் சொல்வார், திருக்குறள்னா 2 சொல்வார், அப்புறம் சிலப்பதிகாரம்னா ஒரு 2 வச்சுருப்பார். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான், இன்றைக்கி இது கிளாஸ் இதுதான் சொல்லுவார். அப்படி அவனுக்கு பாடம் ஞாபகத்தில் இருக்காது, ஜோக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கும். அதை சொன்னால் எவனும் சிரிக்க மாட்டான். வாத்தியார் பார்ப்பார், ஏன்டா சிரிக்கல, அவன் சொல்லிட்டான் சார், ஃபெயிலான பையன் சொல்லிட்டான் சார் அப்படின்பா. இந்த ஃபெயிலான பையில வச்சுக்கிட்டு வாத்தியார் என்ன அவஸ்தைப்படுவாரோ அந்த அவஸ்தை பிரம்மா பட்டாராம். யாருக்கு? மறுபடி வந்து பிறக்கிறவர்களுக்கு விதி எழுதுறதுல பிரம்மாவுக்கு அவசியா போச்சான். வேதாவும் கைசலித்து விட்டானி. இப்படி திரும்பி 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 பிறந்துக்கிட்டே இருக்கல. என்ன அர்த்தம்? அதை க்ளோஸ் பண்ணணும், அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுறது? அந்த வழியை சொல்கிறார் பாருங்க. உடைத்தனை வஞ்ச பிறவியை. ஏன் அதை உடைத்தனை அப்படிங்கிறாரு? இட் இஸ் எ செயின். ஒன்றுலேருந்து ஒன்று கர்மா எப்படி டெவலப் ஆகுதுன்னா, ஒரு கர்மாலேருந்து இன்னொரு கர்மா டெவலப் ஆகுது, அதுலேருந்து இன்னொரு கர்மா டெவலப் ஆகுது. இதை கட் பண்ணால் வழியை ஒன்றும் பண்ண முடியாது, உடைக்கணும். நீங்கள் கர்மாவை இன்னொரு கர்மா பண்ணி கழிக்கலாம்னு நினச்சா இம்பாசிபிள். நீங்கள் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஹிந்துவிசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லட்டுமா? கிறிஸ்டியானிட்டியில் பாவம் பண்ணிட்டா புண்ணியம் பண்ணி அதை கழிச்சுடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஈவன் இன் இஸ்லாம் நீங்கள் வந்து பாவம் பண்ணிட்டீங்கன்னா புண்ணியம் பண்ணுறது மூலமாக அதை காம்பன்சேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. மேல்நாட்டில் தோன்றிய எல்லா மதங்கள்லையுமே இந்த கருத்து இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டா புண்ணியம் பண்ணி காம்பன்சேட் பண்ணலாங்கிற கருத்து இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய இந்தியாவில் தோன்றிய மதங்களில் மட்டும் நீங்கள் பாவம் பண்ணிட்டா புண்ணியம் பண்ணி அதை கழிக்க முடியாது. ஏன் கழிக்க முடியாது? பாவத்தின் பலன் தனியாக நிற்கும், புண்ணியத்தின் பலன் தனியாக நிற்கும். பாவம் துன்பத்தை தரும், புண்ணியம் இன்பத்தை தரும். இப்ப புண்ணியம் எல்லா வசதிகளையும் கொடுக்கும், அந்த பாவம் அனுபவிக்க முடியாத துன்பத்தை உனக்கு கொடுக்கும். பெரிய வீடு பிரமாதமா இருக்கும், காரு எல்லாம் சௌகரியமா இருக்கும், பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். இவ்வளவு இருந்தாலும் என்னன்னா பாவம். அது மாதிரி அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பா, அவ்வளவு அழகா இருப்பா, அவ்வளவு குணமா இருப்பா. அவளுக்கு எப்படிப்பட்ட வந்து சேர்ந்திருப்பான் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல ஒரு மகா கழிச்சலான ஒரு பையன் உட்காந்துருப்பா. என்ன பண்ண முடியும்? மகாலட்சுமி மாதிரி இருக்கா சார், குனிஞ்ச தலை நிம்மற மாட்டா, அப்படி போவா. இந்த பையன் குடிச்சு இப்படி தெருவில் கிடக்குறான் பாருங்க சார், என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்பா. அப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கான பலன் தனி, என்ன பாவம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கான பலன் தனி. இதை விளங்கிக்கிட்டாதான் நம்ம இந்திய தத்துவத்தை விளங்கி கொள்ள முடியும். ஏன் தெரியுமா வச்சான் அப்படி? நீங்க புண்ணியத்தையும் பாவத்தையும் கைவரல் மாதிரி, இந்த 5 புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் 5 பாவம் பண்ணியிருக்கிறேன் அதனால கழிச்சிடுறேன் அப்படின்னு கழிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அப்படி ஒருவேளை நீங்க கழிக்கிறதா இருந்தா நம்ம ஆளுக்கெல்லாம் எக்கச்சக்கமான பாவம் மட்டும்தான் மிச்சமா இருக்குமே ஒழிய புண்ணியம் ஷார்டேஜா இருக்கும். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதுக்காக கடவுள் பார்த்தார், அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அப்பப்போ ஒரு ஜாலி, அப்பப்போ ஒரு சந்தோஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவ்வளோ கரண்ட் கட்டுக்கு மத்தியில் அந்த லைட்டு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுவார் கடவுள். எப்படி ஏற்பாடு பண்ணுறாரு? இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் ஒரு நல்ல, அவ்வளோ கோபமான மனைவியாக கூட இருப்பா. ஆனால் திடீர்னு உங்களுக்கு பிடிக்குமே, நான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்பா. உனக்கு அப்படியே ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அப்படி அந்த புண்ணியத்தோட பலன் இப்போ வேலை செய்யுது, பாவத்தோட பலன் 15 நிமிஷம் கழிச்சு ஆரம்பமாகும், அது தனியாக வரும். பாவ புண்ணியங்களை ஒன்றில் கழிக்க முடியாததால இந்த பிறவிங்கிற அந்த விஷயம் கண்டினியூ ஆகிட்டே போகுது. நீங்கள் எப்படி தெரியுமா ஸ்டாப் பண்ண முடியும்? ரொம்ப அழகான விஷயம். நீங்கள் பிறவியை ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணால், நீங்கள் புண்ணியத்துக்கு பாவத்தையோ பாவத்துக்கு புண்ணியத்தையோ சப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் முடியாது. பாவமும் புண்ணியமும் என்னுடையது அல்லன்னு ரெண்டையும் விட்டு குவிட் பண்ணாதான் நம்முடைய பிறவியை நிறுத்த முடியும். பாவத்திலேருந்து வெளியே வந்துடணும், புண்ணியத்திலேருந்து வெளியே வந்துடணும்.
புண்ணியங்கள்லாம் எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. எனக்கு அதுவும் வேணாம் இதுவும் வேணாம், எதுவுமே வேணாம், கர்மாவே எனக்கு டோட்டலாக வேணாம் அப்படின்னு டோட்டலாக பிரேக் பண்ணணும். இந்த டோட்டலாக பிரேக் பண்ணணுங்கிற கான்செப்டை உடைத்தனை வஞ்ச பிறவியை. அதை ஏன் வஞ்ச பிறவியைன்னு சொன்னார்? யாருக்கு தெரியுமா வஞ்சமானவர்கள்னு பேர்? கெடுப்பாங்க, ஆனால் நம்மளை கெடுக்கிறாங்க நமக்கு தெரியாமே கெடுப்பாங்க. நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க நமக்கு தெரியாமே தொந்தரவு பண்ணுவாங்க. அவங்க தான் நல்லது பண்ணுறாங்க நம்பிக்கிட்டு இருப்போம், அவங்க தான் கெடுதல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதான் வஞ்சனையான ஆள் அப்படிங்கிறான் பாருங்க, வஞ்சனையான ஆள். அது மாதிரி நம்ம இந்த பிறவியை ரொம்ப விரும்புகிறோம். ஐயோ இந்த பிறவி எனக்கு எப்பேற்பட்ட பிறவி அப்படின்னு. ஐயோ இந்த பிறவி தான் அடுத்த பிறவிக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பிறவி வஞ்சனையானது. உடைத்தனை வஞ்ச பிறவியை. உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. என்னுடைய உள்ளமே உருகி போகும்படியான ஒரு அன்பை எனக்கு படைத்தாய். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. சார் எதன் மூலமாக நான் பிறவியிலேருந்து விலக முடியும்னா, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. உன் திருவடிகளை என் தலைமீது தாங்கிக் கொள்ளுகிற பத்ம பதயுகம், தாமரை பூவினாலான உன் திருவடி தாமரைகளை சூடும் பணி எனக்கே, என் தலையில் சூடுவது. இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? ஒரு சக்தி உபாசகர்கிட்ட போய் நீங்கள் ஒரு மந்திரத்தை தீட்சை வாங்குற போது அவர் திருவடியில் விழுந்து கும்பிட்டு தீட்சை வாங்குறோம். அவர் சிரசில் யாருடைய திருவடி இருக்கு தெரியுமா? அவருடைய குருநாதருடைய திருவடி இருக்கு. அவருடைய சிரசில் யாருடைய திருவடி இருக்கு தெரியுமா? அவருடைய குருநாதர். இப்படியே போயிட்டே போனீங்கன்னா மேலே யாருடைய திருவடினா அம்பாளுடைய திருவடி. அவ தான் குரு மண்டல ரூபிணின்னு பேர். இந்த குரு மண்டலத்தினுடைய தலைவராக விளங்குகிறவள் குரு மண்டல ரூபிணி அப்படின்னு பேர். அதனால யாருடைய திருவடி மொத்தத்தில் பதியுது அப்படின்னா அம்பாளுடைய திருவடி தான் மந்திர தீட்சை கொடுக்கிற போது நம்முடைய சிரசில் வந்து உட்காருது அப்படின்னு பொருள். பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தரை. அடுத்த வரிதான் கவிதை. என்ன கவிதை? நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி. என்னுடைய நெஞ்சில் இருக்கிற அவ்வளவு அழுக்கையும் நீ தொடச்சிட்டமா. நெஞ்சத்து அழுக்க எல்லாம், அந்த அழுக்குன்னு சொல்லலை, அழுக்க எல்லாம்னு சொல்றார். ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். இப்போ நம்முடைய மனசில் இருக்கிற அழுக்கு ஒன்றா ரெண்டா, பல அழுக்கு பல அழுக்கு. நான் முன்னையே சொல்லியிருக்கேன், அபிராமி சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், இந்த உரையில் கூட எழுதியிருக்கிறேன். பழைய காலத்தில் வெந்நிப்பான அண்டான்னு ஒன்று வீட்டில் தனியாக இருக்கும், வெளியில் வச்சு வெந்நீர் போடுவாங்க. அந்த வெந்நிப்பான அண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி மட்டும் கரிகரியாக இருக்கும், சொர சொர சொரத்தம் கருப்பாக இருக்கும். மேலே அந்த காப்பர் அப்படியே இருக்கும், ஆனால் கீழே மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கறி சொர சொரப்பாக இருக்கும். அந்த கறியை நீங்கள் யாரும் கழுவ முடியாது, தேய்ச்சி கழுவலாம்னு நினைக்க முடியாது. ஏன்னா கறி பலத்தில் தான் அண்டாவே நிற்கிதுன்னா. தேய்ச்சி கழுவுனா அண்டா பாதி காணாமல் போடும். இந்த கறி எப்படி இருக்குன்னு தெரியுமா? லேயர் லேயர் லேயராக இருக்கும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே மேலே அப்படி ஏறி 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 இருக்கும். அது என்னன்னா அவங்க அம்மா பயன்படுத்தினது, அவங்க அம்மா வெண்ணி போட்டது, அவங்க அம்மா வெண்ணி போட்டதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு ஏறி இருக்கிறதால இது வெறும் அழுக்கு இல்லை, அழுக்கை எல்லாம். இதை வாஷ் பண்ணுற போது ஒரே அட் அ டைம் வாஷ் பண்ணி ஆடுமே ஒழிய கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்செல்லாம் கழுவ முடியாது. நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி. அம்மா உன்னுடைய அருளாகிய புனலினால் நீ துடைத்து விட்டாய், உன்னுடைய அருளாகிய புனலால் நீ துடைத்து விட்டாய் அப்படிங்கிறார். எப்படி சார் இதுக்கு அர்த்தம் பண்ணுறது? அருளுடைய புனலால் துடைத்து விட்டாய் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அம்மா தான் இதை நீக்க முடியும். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். சென்னையில் பையன் இருக்கான், கல்யாணம் ஆகி 7 மாதம் ஆச்சு. பொண்ணு இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. 7 மாதம் ஆச்சு, அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. பையன் தனியாக இருக்கான். நீங்கள் ஆம்பளை பசங்க தனியாக இருக்கிற இடத்துக்கு உள்ளே போக முடியும்? உள்ளே போக முடியாது, குடலை கொமட்டும். அந்த பனியன் இது அப்படி எப்படி தொங்க விட்டுருப்பேன். கழட்டி விட்ட கைலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தரையிலேயே தொங்கும். தரையிலேயே அந்த அந்த லுங்கி அப்படி தரையிலே கிடக்கும். ஏண்டா இதை எடுத்து கொடியில் போடக்கூடாதான்னா, ஆஹா மறுபடியும் அவசரம்னா நடுவில் நின்று அப்படியே மாட்டிக்கலாம் பாருங்க, அப்படி அப்படியே எடுத்து அப்படியே மாட்டிக்கலாம் பாருங்க அப்படின்னு அப்படியே விட்டு வச்சுருப்பேன். குடலை கொமட்டும், ஜன்னல் திறக்க மாட்டான். ஏன்னா அப்புறம் யார் சாத்துறது, மறந்துட்டா பொண்டாட்டி வந்து திட்டுவா, அம்மா வந்து திட்டுவா அப்படின்பா. அவ்வளவு அழுக்காக இருக்கும் வீடு. இப்போ அம்மாவுக்கு தபால் போடுறா, அந்த வீட்டிலேருந்து லெட்டர் எழுதுறா, அம்மா வழக்கம் போல் சௌக்கியமா. இப்போலாம் தபால் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த உதாரணம் சொன்ன காலம் பழைய காலம். இப்போ தான் எல்லாமே ஃபோன் வந்துடுச்சு, எஸ்எம்எஸ். வேலைக்காரமாகவே இதை வந்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் வீட்டுக்குன்னு ஃபோனில் தான் நம்மளோட சொல்லுது இதை வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. வரேன் ஏன் அவசரப்படுறீங்க, 2 வீடு முடிச்சுட்டு தானே வரணும் அப்படின்னு
அதுவே செல்லில் பேசிக்கிட்டு தான் வருது. அப்போல்லாம் தபால் தானே. அம்மாவுக்கு தபால் போட்டான். அன்புள்ள அம்மாவுக்கு வழக்கம் போல் நலமாக இருக்கிறேன் என்று எழுத முடியவில்லை, நான் இங்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன். என்ன கஷ்டம் என்றால், நான் சமைத்ததை நானே சாப்பிட வேண்டிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன். சமைப்பது கூட எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியவில்லை, பாத்திரங்களை கழுவுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அதனால் பல சந்தர்ப்பங்களில் கழுவாமலேயே சமைத்து விடுகிறேன். மற்றபடி சௌக்கியம். இப்படிக்கு உன் அன்புள்ள மகன். தபால் போட்ட அம்மா படித்த உடனே பெத்த வயிறு அப்படியே பதச்சு. அந்த அம்மா அங்கேருந்து மகனுக்கு தபால் போடுறா, நான் வர்றேன், சென்னையில் வந்து இந்த பஸ், அப்போ திருவள்ளூர் பஸ்ஸில் வந்து நிற்கிறேன், என்ன நீ வந்து கூட்டிக்கோ, என் மனசு என்னன்னு பதங்குது, நான் வர்றேன், விடிய காலையில் 5:30 மணிக்கு வர்ற பஸ்ஸில் நான் வர்றேன்னு எழுதுகிறான். இவன் காலம்பர 5:30 மணின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனால் பார்த்தது. இப்போ அம்மா அந்த பஸ்ஸில் வரேன்னு சொல்லிட்டதால பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. அப்புறம் ஒரு அலாரம் வச்சுட்டு படுத்தான். அலாரம் அடிச்சது, திருப்பி அடிச்சுட்டான். இவன் எந்திரிச்ச போது 8:45 மணி. பதறிட்டான். ஐயோ, அம்மா வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்பாளே அப்படின்னு. சரி, கொஞ்சம் முன்ன பின்ன தானே பஸ் வரப்போகுது, போய் எப்படி கூப்பிட்டு வந்துடலாம் அம்மாவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பஸ்ஸுக்கு போகலான்னு வீட்டை அப்படியே இழுத்து சாட்டிக்கிட்டு அவசரமாக புறப்படுறான். வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. அந்த காலத்தில் அம்மாலாம் ஒரு சாக்கு போய் கையில் வச்சுருப்பா, முறுக்கு இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வருவான் அந்த காலத்தில் அம்மாலாம். அந்த ஆட்டோ வந்து நிற்கிது. அதுலேருந்து அம்மா இறங்குறா. அவன் பதறிட்டான். அம்மா 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 நான் எந்திரிக்கணும்னு நினச்சி புறப்பட்டம்மா, என்னால் முடியலம்மா அப்படின்னு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னான், டே எனக்கு ஒன்னையும் தெரியும், அவளையும் தெரியும். இந்த ஒன்னையும் தெரியும்னு மட்டும் சொல்லிட்டா அவள் வந்து ஐரோப்பாலேருந்து வந்த அம்மா. அவளையும் தெரியும்னு சொன்னாதான் அவள் இந்தியாவிலேருந்து வந்த அம்மா. எனக்கு ஒன்னையும் தெரியும், அவளையும் தெரியும். வழியை விடுற, நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு அம்மா உள்ளே வர்றா. வீடு முழுக்க ஒரே குப்பை. சார் டேபிள் துடைக்கல சார், டேபிளில் தூசி. அந்த அம்மா கேட்டா, ஏன்டா டேபிள் துடைக்க மாட்டேடா? இல்லைம்மா, இல்லை தூசி இருந்துன்னு வச்சுக்கோ, ஒரு சௌரியம், அவசரமாக டெலிஃபோன் நம்பர் எழுதணும்னா தூசியிலே எழுதி விடலாம். இல்லை காப்பி போடலான்னு ஃபில்டரை திறந்தால் பள்ளி உள்ளேருந்து குடும்பத்தோடு வெளியே வருது, குடும்பத்தோடு வெளியே வருது பள்ளி. என்னடா வீட்டை இப்படி வச்சுருக்க, ஜன்னல்லாம் ஒரே ஒட்டடையாக இருக்குது, விளக்குமாறு எங்கேன்னா அது சோஃபா மேலே உட்காந்துருக்கு விளக்குமாறு. ஏன்டா சோஃபா மேலே கொண்டு போய் விளக்குமாறு வச்சுருக்கிறேன், அன்றைக்கி மறந்து போய் இதை ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் எவனோ சொன்னால் விளக்குமாரோட வெளியே வந்திருக்கிறேன், அப்படியே தூக்கி போட்டனா ஜன்னல்லேருந்து அது இங்கே வந்து விழுந்தது அப்படிங்கிறான். ஒன்று கூட ஒழுங்கல். அந்த அம்மா நகரிட போட, அந்த போட வெளியே போய் நில் அப்படின்ட்டு ஜன்னலை தட்டி சோஃபாவை தட்டி பெருக்கி கழுவி தொடச்சி கிடைச்சி எல்லாம் எவ்வளோ நேரம்? 15 நிமிஷம். தன் மகன் வீட்டை குப்பையாக வச்சுருக்கிறான், சுத்தம் பண்ணி பரபரப்பாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அவனுக்கு வேண்டிய காப்பியை போட்டுட்டு அந்த அம்மா பிள்ளைய கூப்பிட்டு, வாடா உட்கார்றா, மெலிஞ்சு போயிட்டியாடா, சரியா சாப்பிடலையாடா, இந்தா குடி. நான் இந்த உதாரணத்தை ஏன் நீட்டினேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அழுக்கான வீட்டில் வேற யாராவது வான்னு சொல்லி உள்ளே உட்காத்தி வைக்க முடியுமா? நம்ம உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் யாரையாவது கூப்பிட்டு இந்த அழுக்கில் உட்காந்து வேஸ்டில் எடுத்துகிட்டு போ சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அம்மா, பெத்த தாய், அவங்க மட்டும் எப்படின்னா அவளே வர்றா, பிள்ளை வீட்டில் இருக்கிற அழுக்கையெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல அவளே உட்காந்துக்கிறா. அது மாதிரி என் நெஞ்சத்தில் பிறவியாக சேர்த்த அழுக்கெல்லாம் இருக்கு, நான் எந்த சாமியை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. ஆனால் நீ அம்மா இல்லையா, நீயே வந்து நீயே பெருக்கி நீயே சுத்தம் பண்ணி நீயே உட்காந்துக்கோ, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏது என்று சொல்லுவது. நான் இதை எப்படிமா என் வார்த்தையால் வர்ணிக்க முடியும்? எப்பேற்பட்ட அருள் பாலிக்கிறவள் நீ, நீயே பெருக்கி நீயே உட்காரு. இதுக்கு என்ன குறிப்பு தெரியுமா? நம்முடைய பிறவி பந்தங்களையும் அழுக்குகளையும் நம்முடைய முயற்சியால் நீக்க முடியாது. நம்ம என்ன முயன்றாலும் கூட அதில் ஓரளவு ஒட்டி கொண்டே இருக்கும். அந்த ஒட்டி கொண்டிருப்பது மறுபிறவிக்கு காரணமாக அமைந்து போய்விடும். இப்போ சொல்கிற ஒரு சின்ன ரகசியம், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்ற போது கூட நான் கும்பிடுற மாதிரி யார் கும்பிடுவான்னு நினச்சிட்டா அது போதும் ஒரு பிறவிக்கு. அது போதும் ஒரு பிறவிக்கு. அந்த ஒரு எண்ணம், நான் கும்பிட்ற மாதிரி யார் கும்பிடுவான்னு நினச்சிட்டா போகிறோம். இப்படி பிறவி தேவையா? அதை நம்மால் நீக்க முடியுமா? நம்முடைய குரு அல்லது நம்முடைய இறைவன் தான் நம்முடைய பாவங்களை நீக்கணும். நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏது என்று சொல்லுவது. கவிதை, தத்துவம், சொல்லழகு, இலக்கிய நயம் எது வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலான்னா அபிராமி அதுலேருந்து பார்க்கலாம். அபிராமி பட்டர் இந்த நூலை எப்படி கொடுத்தாருன்னு ஒரு கதை உண்டு.
நான் அந்த கதையை முதல்ல சொல்லலை, 2 வரியில் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் கோயிலில் பஞ்சாங்கம் படிக்கிற பிராமணர். சரபோஜி மன்னர் வர்றார், நதியில் குளிச்சுட்டு, அமாவாசைங்கிறதுக்காக நதியில் குளிச்சுட்டு வர்றார். இவர் பஞ்சாங்கம் படிக்கிற பிராமணர் உள்ளே உட்காந்துருக்கிறாரு. மகாராஜா வரும்போது எந்திரிச்சு கும்பிடல. ஒரு ஒரு பெரிய மனிதர்களுக்கு தன்னை யாராவது கும்பிடலன்னு சொன்னால் நம்ம பெரிய மனுஷன் இல்லையோன்னு டவுட் வந்துடும். நம்ம பெரிய மனுஷன் இல்லையோ, அவன் கும்பிடாம விட்டானு, இவன் கும்பிடாம விட்டானு, இந்த காம்ப்ளெக்ஸ் நிஜமாவே நம்ம பெரிய மனுஷன் இல்லைங்கிறதுக்கு அடையாளம். டக்குன்னு வந்துடும், ஏன் அவன் கும்பிடல, ஏன் இவன் கும்பிடல அப்படி.